கனமழை தொடர்வதால் நாகை நகர பகுதியில் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சகாதேவன் இணைப்பில் இருக்கீங்க. நாகையில் நேற்றிலிருந்தே பல பகுதிகளில் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் இன்று அங்கு சூழல் எப்படி இருக்கு சகாதேவன்? நாகப்பட்டினத்தில் காலையிலேருந்து தொடர்ச்சியாக அந்த கனமழையானது பெஞ்சிக்கிட்டு இருக்குது. குறிப்பாக நகரப்பகுதிகளில் தான் அந்த கனமழையுடைய அந்த வீரியமானது அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. 10 நிமிடங்கள் மழை ஓஞ்சாலும் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த கனமழையானது இருக்குது. நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி இங்கே இருக்கக்கூடிய இந்த சாபம் தீர்த்த விநாயகர் ஆலயத்தில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட கோயில் முழுக்கமே மழைநீர் புகுந்து கருவறைக்கு முழுக மழைநீரானது உள்ளே நுழைஞ்சு அறநிலைத்துறை சார்பாக அந்த மின் மோட்டார்கள் வைத்து அந்த தண்ணீரை வெளியேற்றும் பணியில் தற்போது ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே நாகப்பட்டினத்தில் நல்லியாந்தோட்டம், அதே போல் நாகூரில் வள்ளியம்மை நகர் மற்றும் அதே போல் சூர்யா நகரில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் அந்த கனமழையினுடைய பாதிப்பானது அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா கனமழை பெஞ்சாலும் உங்களுடைய பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கைன்றது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்தாலும் தொடர்ச்சியாக கனமழை பெறுறதுனால பொதுமக்கள் வெளியில் வராதிங்க, அதே போல் பாதுகாப்பு மையங்களில் தங்கணும் அப்படின்ற ஒரு பல்வேறு உத்தரவுகளை போட்டிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த அறநிலைத்துறையை சேர்ந்த ஊழியர்களை பேசலாம். சார், இப்போ எத்தனை மணிக்கு வந்தீங்க? மோட்டார் பொறுத்து தண்ணி இறக்கிறீங்க, எவ்வளோ நேரமாக தண்ணி இறக்கிற பணி நடந்துகிட்டு இருக்கு? நேத்திலேருந்தே இறச்சிக்கிட்டு இருக்கோங்க. நேத்திலேருந்து ஃபுல்லாக போட்டுக்கிட்டு இருக்கோம். தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, மட்டும் பட்டு இருக்கு. எதனால் இங்கே தண்ணி தேங்குது? தாழ்வான பகுதியே எப்படி? இது ரொம்ப கொஞ்சம் தாழ்வான பகுதி, ரொம்ப கோயில் ரொம்ப ஆடி தரை இருக்குது, அதனால. அதே போல் தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளில் அந்த கனமழையுடைய பாதிப்பு தண்ணீர் தேங்கக்கூடிய இடங்களில் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. எங்களுடைய மக்கள்கிட்ட பேசலாம். ஏன் நீங்கள் எந்த பகுதி? நாகப்பட்டினத்தில் மழை எப்படி இருக்குது? 4 நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு சார். காக்காப்பிள்ளைக்குள்ள 4 நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு மோட்டர். இந்த லைன் ஃபுல்லாகவே தண்ணி தெரிஞ்சால் ஓடிக்கிட்டு இருக்கு ஃபுல்லாகவே. யாரும் இது பண்ண மாட்டேங்கிறாங்க. அது தாழ்வாக உள்ள பகுதி கிடையாது, இது மேடாக உள்ள பகுதி தான். இருந்தாலும் எப்படி இவ்வளோ தண்ணி வருதுன்னே தெரில. மேலே இவ்வளோ தண்ணி உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கு மோட்டார், தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கு. 4 நாளாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஆமாம், தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட பேசலாம். மழை எப்படி இருக்குது நாகப்பட்டினத்தில்? இப்போ வெளியில் வந்திருக்கிறீங்க, கனமழை அறிவுறுத்தலாம் கொடுத்துருக்குறாங்களா மாவட்ட நிர்வாகம்? எப்படி இருக்குது மழை? மழை ஒன்றும் சொல்லிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது. நம்மளால் வெளிலே வர முடியல. ஒரு பைக்கில் போனாலும் பள்ளம் எங்கே இருக்குது, மேடு எங்கே இருக்குன்றது கூட சுத்தமாக தெரிய மாட்டுது. அந்த அளவுக்கு தண்ணி நிற்கிது ரோட்டில். நாங்கள் இருக்கிறது ஆத்துப்புற ஏரியாவில் தான் இருக்கிறோம், கீரைக்குளம் தெருல. அங்கிட்டலாம் ஃபுல்லாக கடலோரம் அந்த ஆறு பகுதியாக தான் நாங்கள் இருக்கிறோம். அங்கெல்லாம் வீட்டுக்குள்ளேயே தண்ணி வருது. அந்த அளவுக்கு நாங்கள் சொல்லிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறோம். எங்களுக்கு எதுவும் பார்த்து எதுவும் பண்ணுங்கள், எங்களோட கோரிக்கையை அவங்கள்ட்ட தெரிவிக்கிறோம். அதாவது தொடர்ச்சியாக இங்கே பெய்து கொண்டிருக்கிற அந்த கனமழை அதிகாரிகள் ஓரளவுக்கு சமாளித்தாலும் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மழை நீரை வடிய வைக்கக்கூடிய பணியில் தான் ஈடுபட்டு இருக்காங்க. தற்போது அந்த நீலாயுதச்சம்மன் கோயிலில் மழைநீர் வடிஞ்சாலும் அங்கே அருகாமையில் குளத்தில் இருக்கக்கூடிய பகுதிக்கு அந்த தண்ணீரை மாட்டியிருக்கிறனால இந்த வருட மழைக்கு அந்த பகுதியில் தண்ணீர் தேங்கலைன்னு சொல்லலாம். ஆலய நிர்வாகத்திலும் இருக்காங்க. கோயில்களில் நம்ம எத்தனை கோயில்களில் தண்ணி தேங்கியிருக்கு, அதே போல் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வடிகட்டியாச்சு. நாகப்பட்டினம் சட்டைப்பர் கோயில் அந்த காக்காப்பிள்ளையார் கோயில் இது. இந்த கோயிலில் பின்னாடி ஸ்கூல் பக்கத்துலேருந்து தண்ணி உள்ளார வருது. இந்த தண்ணியெல்லாம் இப்போ வெளியே இறக்கிட்டு இருக்கோம் சார். சும்மா சின்ன கோயில் தான் இது, அது ரொம்ப கோயில் இது. தண்ணியெல்லாம் இறச்சிட்டு இருக்கோம் சார். 1 மணி நேரத்தில் கிளியர் பண்ணிவிடுவோம். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அந்த கனமழையுடைய வீரியம் அதிகரித்தாலும் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கடற்கரை பகுதிகளில் காற்றினுடைய வேகமும் அதிகரித்திருக்கிறதுனால கடல் சீற்றமும் அதிகரித்து காணப்படுது. நாகப்பட்டினம் பகுதியில் தாழ்வான பகுதிகளில் மட்டுமே தண்ணீர் தேங்கியிருந்தாலும் அதை உடனுக்குடன் வடிகட்டுற பணிகளையும் மின் மோட்டார்களை வைத்து தண்ணீரை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளையும் நகராட்சி நிர்வாகம் சார்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் மாவட்ட நிர்வாகம் சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து கனமழை பெய்வதால் பொதுமக்கள் குறிப்பாக பாதுகாப்பாக இருக்கணும், தாழ்வான பகுதியில் வச்சா அவங்க முகாம்களுக்கு போகணும் அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலும் மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்கிறாங்க. நாகையில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. நேரலையில் தகவல்களை தந்தமைக்காக நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.